நண்பர்களுக்கு வணக்கம். இது நம்ம மல்லிகைப்பூ காட்டுக்கு மீன் அமிலம். இதில் பார்த்தீங்கன்னா 70% 65%க்கு மேலே தலைச்சத்துக்கள் இருக்குது. அதுக்கு போக மீதி ஒரு 20% தலைச்சத்து மணிச்சத்து இருக்குது. அப்புறம் ஒரு 5% சாம்பல் சத்து இருக்குது. அதை நம்ம கலக்கி வச்சு 1ஆம் தேதி கலக்கி வச்சது இப்போ 27ஆம் தேதி ஆகிப்போச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே பஞ்சாமிரதமாட்டு இருந்ததுன்னா 100% சக்ஸஸ், தண்ணியாட்டு இருந்ததுன்னா 50% சக்ஸஸ், கருங்கல்லாட்டு இருந்ததுன்னா 20% சக்ஸஸ். பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுற பாருங்க. மீன் அமிலம் உள்ள கேஸ் பூரா இருக்குது பாருங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதை இந்த மாதிரி ஒரு திருப்புளி குச்சி கரைச்சா குச்சி தான் அதிகமாக வச்சுக்கணும். எனக்கு குச்சி கிடைக்கல பாருங்க. இதை வச்சு இப்படி கலக்கும்போது வருது பாருங்க. பஞ்சாமிரதம் வந்துச்சா 27 நாள் ஆச்சு நண்பர்களே. பஞ்சாமிரதம் மாட்டு வருதுங்களா. இது 4 கிலோ மீன் வேஸ்ட்டு, 4 கிலோ கரும்பு சர்க்கரை ஓட்டு செஞ்சது. தெரியுதா நண்பர்களே? பஞ்சாமிரதம் மாட்டு இருக்குது. ரொம்ப கருங்கல்லாட்டவும் இல்லாமல் தண்ணி ஆட்டவும் இல்லாமல் நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ஒரு 90% சக்ஸஸ். இதை நம்ம ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டரு தான் யூஸ் பண்ணணும். அதாவது 200 லிட்டர் டேங்கில் கலக்கி விட்றங்காட்டி சரிங்களா. இதை ஸ்ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு வெறும் 30 ml தான் கலக்கணும். இது அமிலம் ஆசிட் மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணால் செடி கருகி போயிடும். அதனால் அளவாக யூஸ் பண்ணும்போது தலைச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறங்காட்டி செடியெல்லாம் குடுகுடுன்னு வளர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுனா இதை நான் 4 மாதம் 1/2 லிட்டராக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தலைச்சத்து அதிகமாக இருக்குது. இதை நம்ம கெமிக்கல் வாங்க போனோம்னா யூரியா வாங்கினீங்கன்னா 300 ரூபா, டிஏபி வாங்கினீங்கன்னா 1700 ரூபா. இவ்வளவு காசு நம்மகிட்ட இருக்குதா? விவசாயிகள் இவ்வளவு செலவு பண்ணக்கூடாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை மீன் மார்க்கெட்டில் போய் கழிவு எவ்வளோ கிடைக்கிதோ அவ்வளோ வாங்கிட்டு வந்து இடம் போட்டு 5 கிலோ கழிவுன்னா 5 கிலோ நாட்டு சர்க்கரை ஓட்டு செஞ்சது. நாங்கள் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கிட்டு சுத்தமாக 1/2 லிட்டர் எடுத்துகிட்டு போகிறோம். கழுவிக்கலாம், இதெல்லாம் நல்லது. நான் போய் ட்ரம்மில் கலக்கி தரை வெளியில் விட போகிறேன். அதனால இப்படி பஞ்சாமிரதம் மாதிரி இருக்குது தெரியுதுங்களா நண்பர்களே. இது ஸ்ப்ரேயரில் கலக்கணும்னா நான் வடிகட்டிக்குவேன். 1/2 பாட்டில் பிடிச்சோன்னா 1/2 லிட்ரு, 3 பாட்டில் பிடிச்சா 1 லிட்டருக்கு சமம். பாருங்க, பஞ்சாமிரதம்லாம் தோற்று போயிருக்கு. அப்படி ஒரு வாசம் இருக்குது. நல்லா அழகாக சாப்பிட்டுக்கலாம் மாட்டு இருக்குது. ஆனால் சாப்பிடக்கூடாது, செத்து போயிடுவோம். லைட்டாக எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். 1 லிட்டர் குடித்தோம்னா நம்மளை 4 பேர் சேர்ந்து தூக்கிடுவாங்க. இப்போ நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மேடம். அது நம்மள 1/2 லிட்ரு எடுத்தாச்சு. இதோட விலை 4000 ரூபாய்க்கு சமம். ஆனால் நம்ம 1/2 லிட்டருக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோன்னா 1/2 கிலோ வேஸ்ட்டு, 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை. இப்போ எவ்வளோ ஆச்சு? 25 ரூபா தானுங்க. 1 ஏக்கருக்கு தள்ளி எடுக்க அசால்ட்டாக வளரு செடிங்க. போய் கெமிக்கல் போடாதீங்க. மீன் உரம் செய்ய தெரியலன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன். இல்லை நான் செஞ்சதே உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்புகிறேன். நன்றி.